அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அந்த அங்கே இந்து சமய மக்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி கூட பரவாயில்ல நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க, பொய், அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது தவறு. பல நண்பர்கள் கூட தெரியாமல் இதை பரப்பிட்டீங்க, தவறு, அதை அங்கே தாக்கலாம் படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி கிடையாது, அங்கே தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தகவல் என்ன, அதில் முஸ்லீம்கள் எப்படி நிற்கிறாங்க, இதை பற்றி நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை முழுவதுமாக பாருங்கள். இன்னொரு நம்பருக்கு இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போய் சேருங்க. அதாவது அவாமி கட்சி, இந்த அவாமி கட்சியை பொறுத்த மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒரு மோசமான கட்சியாக பார்க்குறாங்க. உண்மையில மோசமான கட்சியாக கடந்த காலங்களில் அவங்க அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அதன் காரணமாக அவங்க நிறைய பாதிப்பு உள்ளாயிருக்காங்க. யாருன்னா வங்கதேசத்தினுடைய மக்கள் நிறைய பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. இந்த மக்களுடைய அவாமி கட்சி இருக்கா இல்லையா, இந்த அவாமி கட்சியினுடைய ஆட்களாக இந்து மத மக்களை அங்கே இருக்கக்கூடிய சில பேர் பார்க்குறாங்க. அவாமி கட்சி தப்பு செஞ்சிருந்ததை மாட்டுக்கிறது இல்லைங்க. ஆனால் அவாமி கட்சி சிறுபான்மையினர், அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்து மக்களை பாதுகாத்திருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நியூஸில் படிக்கும் போது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்படி இருக்கக்கூடிய அந்த மக்களை இவங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த போராட்டக்காரர்கள் அவாமி கட்சியால் தானே, அதனால் அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு. நகையை திருடியிருக்காங்க, அப்புறம் இந்திய கலாச்சார மையத்தை தாக்கியிருக்கிறாங்க, கோயில்களை தாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் மறைக்கக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. இஸ்லாமுக்கு அப்படி சொல்லி தரலை. இதை நம்ம ஒரு செய்தியை சொல்லிக்கொள்கிறோம். அந்த விஷயத்தில் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நண்பர்களுக்கு, இந்து மத நண்பர்களுக்கு, கிறிஸ்துவ நண்பர்களுக்கு நம்மளுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் எப்படி இந்த விஷயத்தில் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 3679 தாக்குதல்கள் கடந்த காலங்கள் நடந்திருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு சொல்லுது, எது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித உரிமை அமைப்பு சொல்லுது. அது இல்லாமல் 2021 துர்கா பூஜைக்கு அப்புறம் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதாங்க டேட்டா. உண்மையிலே அப்படி நடந்திருக்கான அந்த கலை சூழ்நிலை இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தானே தெரியுது. சரி, இதை பற்றி ஒரு சகோதரர், அன்பு சகோதரர் அபிருத் சர்க்கார் அப்படிங்கிற ஒருத்தர் பேட்டி கொடுக்குறார். பிபிசியில் வந்திருக்கு இந்த பேட்டி. அவர் சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு நாள் இருந்த எங்களுடைய வீட்டு பகுதிகளில் 100 பேர் கும்பல் வந்தாங்க, எங்களை அடித்தாங்க, எங்களுடைய வீட்டை சூறையாடினாங்க, எங்கள் நகைகளை பறிச்சுக்கிட்டாங்க. ஆனால் எங்களில் குழந்தைகள் இருந்தாங்க, 6 குழந்தைகள் உட்பட பெரியவங்க 18 பேர் இருந்து யாரும் எங்களை தாக்கலை. எங்களை பார்த்து சொன்னாங்க, நீ அவாமி கட்சி ஆட்கள், உங்களால தான் நாட்டில் இப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற தகவலை முதலாவதாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் முஸ்லீமுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், இப்படி இந்த கிறுக்கிங்க 4 கிறுக்கிங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அது இங்கிலாந்தில் இருப்பாங்க, பங்களாதேஷில் இருப்பாங்க, இந்தியாவில் அது மாதிரி கிறுக்கிங்களும் இருப்பாங்க. இது மாதிரி ஆட்களை சமூக மக்கள் புரிந்து கொண்டு அவங்கள நம்ம புறந்தரணும். எல்லாம் முட்டாப்பள்ளோட அறிவட்டவங்க அப்படின்னு புறந்தரணும். இந்த மாதிரி அறிவட்டவங்க அங்கேயும் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்து மக்களை தாக்கி இருக்கிறாங்க. தாக்கிக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம ஆதரிக்கவே கிடையாது, நம்ம கண்டிக்கிறோம். அந்த சர்க்காருங்கிறவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தாக்கினாங்க, குழந்தைகளை தாக்காம விட்டுட்டு போயிட்டாங்க, அவாமி கட்சி ஆட்களை எங்களை பார்க்குறாங்க. இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. 1992 டிசம்பரில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்பையும் நாங்கள் தாக்கப்பட்டோம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு. இதை நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்க முஸ்லீம்களை. இது அங்கேயும் நடக்கும், இங்கேயும் நடக்கும், அது எதுவும் ஒன்று தான், சேம் தான், அப்படி கடந்து போங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை இந்த பதிவு அவர்களை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா செயலை வச்சு தான் இஸ்லாம் தீர்மானிக்க சொல்லுது. ஒரு பணக்காரன் ஒரு கெட்டதை செஞ்சுட்டா அது நல்லதுன்னு இஸ்லாம் சொல்லலை. ஒரு சாதாரண நாள் ஒரு ஏழை நல்ல செயலை செஞ்சால் அதை பாராட்ட சொல்லி தான் இஸ்லாமுக்கு சொல்லுது. அதனால தான் நம்ம கண்டிக்கிறோம். முஸ்லீம்கள் என்று இதை பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கலை அப்படிங்கிறத நம்ம தெளிவுபட இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நம்ம இதை கண்டிக்க கடமைப்பட்டிருக்கோம், கண்டிக்கணும். ஏனென்றால் சர்க்கார் சொல்கிறாருல, அவருடைய வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு, அவருடைய பொருட்களை எடுக்கப்பட்டுச்சுங்கிறத. அப்போ அவங்க என்ன, அங்கே இருக்க முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, இது அவாமி கட்சி ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல அவங்க இந்து மத சகோதரர்கள், உங்கள்கிட்ட சிறுபான்மையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தணும், அவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்தணும். அதுதான்டா இஸ்லாம் சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்களுடைய இஸ்லாம் அங்கே இருக்காங்க இல்லை, அவங்க நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அங்கே இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பாதுகாவலர் இருக்காங்க, அகலு திம்மான்னு சொல்லுவாங்க. எந்த பகுதிகளில் முஸ்லீம்கள் அல்லாமல் சிறுபான்மை யார் இருக்காங்களோ அவங்களாம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. இவங்க அதை புரியாமல் அவங்க மேலே தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. இதை பற்றி அவர் தொடர்ந்து சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால், நகைகளை கொள்ளையடிச்சாங்க, நான் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருந்தேன், அந்த ஃப்ளாட்டில் அவாமி கட்சியினுடைய கவுன்சிலர் இருக்கான்னு தேடி அவர் அடிக்க வந்தாங்க, எங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க அவாமி கட்சியோட ஆட்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு செய்தியை சொல்கிறாரு, இது மாதிரி அவங்களும் அடிக்கடி சண்டை நடக்குங்க, அவாமி கட்சிகளுடைய ஆட்கள் சார்பாக இந்த பொதுமக்களே அவங்க நிறைய தாக்கியிருக்கிறாங்க, எதிர்கட்சி ஆட்கள் நிறைய தாக்கியிருக்காங்க, அதனால இவங்க தாக்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாரு. அதே மாதிரி தாக்குனா கூட இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் எங்களை பாதுகாத்து நின்றாங்க, எங்கள் வீட்டை அடிக்கிறதுக்கு இன்னொரு கும்பல் வந்துச்சு. அப்படி வர்றப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தாக்காதப்பா,
அடிக்காதப்பா, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்ல அந்த கும்பல் கலைஞ்சு போயிருச்சு. ஒரு சில இடங்கள்ல எப்படி நடக்குதுன்னா அவரே சொல்றாரு, முஸ்லிம்கள் வந்து பாதுகாக்கிறாங்க, இந்து கோயில்களை, இந்து மக்களை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அவர் சொல்றாரு. இதே மாதிரி அவங்களுடைய பகுதிகளில் ஒரு ஆசிரியர் ஒருத்தவங்க இருக்காங்க, இந்து மதத்தை சேர்ந்த சகோதரி. அவங்க வந்து ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல அவங்க ரொம்ப நாள் அந்த பகுதியில் இருக்காங்க, எல்லாருக்கும் அறிஞ்சவங்களா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா அவங்க இருக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கவங்க அந்த திருட்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் தாக்கணும் லிஸ்ட் அவுட் போடுறாங்க. அதுல இவங்களுடைய பேரை மட்டும் போடல. இவங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட இல்லாம இருக்கிறாங்க, இவங்களை அந்த லிஸ்ட் எடுத்துட்டாங்கிறத யார் சொல்றாருன்னா ஒரு முஸ்லீம் தான் ஃபோன் பண்ணி சொல்றாரு, நீங்க கவனமா இருங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனாலும் உங்களை தாக்கப்படுவது இல்லை, உங்களை வந்து அந்த லிஸ்ட்டை இல்லை, உங்களை அடிக்கிற மாதிரி இந்த லிஸ்ட்டில் வைக்கல, அதனால நீங்கள் கவனமா இருங்க, உங்கள் சொந்தக்காரமாக கவனமா இருங்க, கவனமாக இருந்துக்க சொல்லுங்க அப்படிங்கிற தகவலை யார் சொல்லியிருக்கா? முஸ்லீம்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசினார்? ட்ரெஸ்ஸை வச்சு அடையாளம் காணுங்கன்னு சொல்லும்போது இந்து மத சகோதரர்கள் பொட்டு வச்சுக்கிட்டு புர்கா போட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கலையா? எத்தனை பேர் பேசினாங்க. மாட்டினுடைய இறைச்சி பேரை அடிச்சு கொள்றப்ப இந்து மத சகோதரர்கள் பேசினாங்களா இல்லையா? நம்ம பாத்திரமா இல்லையா? ஜெயஸ்ரீராம் கோஷத்தினால அடிச்சு கொல்லப்படும் போது இந்து மத சகோதரர்கள் பேசினாங்களா இல்லையா? எத்தனை பேர் செந்தில்வேல் உட்பட பல நல்ல மக்கள் பேசினாங்களா இல்லையா? அது மாதிரி நம்மளும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுது. பல இஸ்லாமில் அப்படிதான் செய்யறோம். நம்ம இருந்தாலும் சோசியல் மீடியாவில் வேற மாதிரி இந்த சங்கிகள் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது தவறு அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த பதிவு கூடுதல் பல்வேறு தவறு இந்த பதிவில் இருக்குது. அதுல இதுவும் ஒரு தவறை நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப நம்ம வந்து குரல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு செய்தி தெளிவாக சொல்லிக் கொள்றாங்க முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு. அதாவது மக்களுடைய வெகுஜன மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர்களால் தான் இஸ்லாம் வந்து நபிமார்கள் இறை தூதர்கள்னு சொல்லுவாங்க, அவர்களை காட்டுது. அதுல வந்த இறை தூதர்ல ஒருவர் தான் மூசா நபி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய காலத்துல ஃப்ரௌன் ஒரு குடும்பக்காரன் தான், ஒரு அரசன். அவன் என்ன பண்ணான்னா மக்களை எல்லாம் குடும்பப்படுத்தினான். அப்ப இந்த மூசா நபி என்கிற இவங்க போய் அவங்ககிட்ட சொன்னாங்க, அந்த கொடி அரசன்ட்ட சொன்னாங்க, அரசியல் மானா பனி இஸ்ராயல் ஃபலாத்து அதிபுக்கும், இஸ்ராயல் மக்களை குடும்பப்படுத்தாத, அநியாயம் செய்யாத, ஒட்டுமொத்த மக்களுக்கும், முஸ்லீம்னு சொல்லலை, ஒட்டுமொத்த மக்களையும் குடும்பப்படுத்தாத, எங்களோட அனுப்பிடு அப்படின்னு குரல் கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. அதன் அடிப்படையில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம அங்கே பகுதிகளில் பாதிப்பு நடைபெறுகிறது. சில முட்டாள்கள் அப்படி செய்கிறார்கள். அதை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அதை கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் அவருடைய உடல்நிலையிலும் சரி, அவருடைய மனநிலையும் சரி, அவங்க பொருளாதார நிலையும் சரி நல்ல மேன்மையான நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் முஸ்லீம்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது என்பதை செய்தியாக சொல்லிக்கொள்கிறோம். இதன் மூலம் நீங்கள் நல்ல செய்திகளை அறிந்து மக்களுக்கு பரப்புங்க. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமானவருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.